தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள இருக்கும் பொழுது அந்த வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்கிறதா இருக்கு, நம்முடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதா இருக்குது. அதனால வசனத்தை நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு உள்வாங்குறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை பிரகாசமா இருக்கும். வசனத்தை என்ன ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்கிறான். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன். அப்போ ஆவியானவர், வசனம் என்பது ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறார். சபைகளுக்குன்னா ஊழியர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் தேவ பிள்ளைகளுக்கும் ஆவியானவர் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறார். கேட்கிற விதம் அப்படின்னு இருக்குது. கேட்கிற விதம் எந்த விதத்துல நாம கேட்கிறோம், நாமளா இருந்தாலும் சரி சபையாரா இருந்தாலும் சரி, கேட்கிற விதம் ரெண்டு விதமா இருக்குது. ஒன்று நல்ல விதமாய் கேட்டு இருதயத்துல பதித்து கொள்ளுகிறது ஒன்று இருக்குது. ஒன்று கேட்டுட்டு அது இருக்கட்டும் பரவாயில்ல, எப்பவும் கேட்டது தானே, எப்பவும் வாசிக்கிற வசனம் தானே, எப்பவும் கேட்கிற வார்த்தை தானே அப்படின்னு சொல்லி அசால்ட்டா நம்ம தான் ரெகுலராக, நமக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க அவசியம் இல்லை, நம்ம ரெகுலராக பைபிள் படிக்கிறோம், நம்ம நாலு பேருக்கு சொல்கிறோம், ஆகையினால இதெல்லாம் நம்ம கேட்க அவசியம் இல்லை, நமக்கு தெரியுமில்ல அப்படின்னு சொல்லி நாமளே என்ன செய்கிறோம், அந்த வார்த்தைகளை புறம்பாக்கி விடுகிறோம் சில நேரம். அதனால சரியான விதத்தில் கேட்குற விதம் தான் இருக்கு. ஒரு இவர் சில காரியங்களை ரொம்ப, அதாவது நான் யோசித்தேன், அவர் உட்கார்ந்த உடனே யோசித்தேன், அவருடைய வார்த்தைகள் சில, அதாவது அது வேதத்துல அப்பாற்பட்டது, சில மறைபொருள்கள். அதை அவர் இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஆதாம் ஏவாள் ஆண்டவர் சொன்ன வார்த்தை, அப்ப அந்த பிசாசு எப்படி உருவானா, அதெல்லாம் பூமி வெறுமையும் ஒழுங்கின்மையுமா இருந்தது என்று சொல்லப்படுகிறதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள். அதெல்லாம் பூமி வெறுமையும் ஒழுங்கின்மையுமா இருந்தது, தேவன் பூமியை பார்த்தார், அது சீர்கெட்டதா இருந்தது அப்படிங்கும் பொழுது அந்த பிசாசெல்லாம் அதுக்கு முன்னாடி உள்ள சம்பவங்கள். அதனால அது ரொம்ப ஆழமா போகும் பொழுதுதான் அந்த எப்படி உருவானா, எப்படி வந்தான், எதனால நடந்தது அப்படின்னு சொல்ல முடியும். ஆமா, அது பல ஆண்டுகளுக்கு முன்னாடி. இன்னைக்கு விஞ்ஞானிகள் அறிஞர்கள் சொல்றாங்கல்ல, லட்சம் 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 வருஷத்துக்கு முன்னாடி, கோடி வருஷத்துக்கு முன்னாடி உண்டானது அப்படின்னு சொல்றாங்கல்ல. அதனால இது நம்முடைய வேதத்துக்கு முன்னாடி நடந்த சில சம்பவங்கள். ஸோ அதனால ரொம்ப ஆழமான கருத்துக்கள் இவர். அதனால கேட்குற விதம் நம்ம சரியான முறையில் கேட்டு, எந்த வார்த்தையா இருந்தாலும் சரி, நமக்கு என்ன வருது அந்த வார்த்தையில, இந்த வார்த்தையில நான் கற்றுக்கொள்ளுகிறது என்ன. ஐயா சொல்லும்போது ஒரு வார்த்தை சொன்னாரு, இதை வாசிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும், வாசிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும். அப்போ நம்ம ரெகுலரா வாசிக்கிறோம் கேட்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அசால்ட்டா போகாதபடி, ஒருத்தர் பேசும் பொழுது அவருடைய வாயிலிருந்து நமக்கு என்ன கிடைக்குது,